காற்று நின்று போயிடுச்சுன்னா அதுவே மரணம்னு நம்ம வந்து முடிவெடுத்து நம்ம அதுக்கான இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு அதை என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, இறந்த உடம்பை வந்து எரிக்கக்கூடாது, புதைக்கணும்னு சொல்கிறாரு. அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, அந்த காற்றானது நமக்கு பிராணவாயுவாக உள்ளே போயிட்டு 10 வாயுக்களை பிரிஞ்சு அது கடைசியில் தனஞ்சயன் அப்படின்ற வாயுவாக நமக்கு அது செயல்படுது. அது ஒவ்வொன்றும் நான் விவரமாக சொல்கிறேன். பிராணன் உயிர்காற்று, அபானன் மலக்காற்று, வியானன் தொழிற்காற்று, உதானன் ஒளிக்காற்று, சமானன் நிறவுக்காற்று, நாகன் விழிக்காற்று, கூர்மன் இமைக்காற்று, கிருகரன் தும்மர் காற்று, தேவதத்தன் கொட்டாவி காற்று, தனஞ்சயன் வீங்கல் காற்று. இதில் இந்த 10 நமக்கு நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, காற்று உள்ளே போகுது வெளியில் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது நுரையீரல் இயங்கவும் அதன் மூலயமாக இருதயம் இயங்கவும் நமக்கு இரத்த ஓட்டங்களுக்காக அது இயங்கிக்கிட்டு இருக்கிறன்றது ஒரு உண்மை, வெளிப்படையாக தெரியக்கூடிய உண்மை. ஆனால் அது உள்ளே போய்ட்டு என்ன செய்யுதுன்னா, நமக்கு கடவுள் எப்படி வச்சுருக்கிறாருன்னா 10 காற்றாக உள்ளே பிரியுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. அதில் பிராணன் காற்று என்ன செய்யுதுன்னா, நமக்கு பசி தாதுகளை ஏற்படுத்தி உணவு எடுத்துக்கிட்டு அதை ஜீரணிக்கிறதுக்காக அதனுடைய வேலையை அது செய்யுது. அபானன்ன்றது என்ன பண்ணுதுன்னா, குதத்தையும் குய்யையும் பற்றி நின்று மலங்களையும் ஆண் பெண் என்ப சுரப்பிகளான சுக்கில சுரேதங்களை வெளியே தள்ளுறதுக்கும் அது வழி செய்யுது. வியானன் தொழிற்காற்று இது என்ன பண்ணுதுன்னா, உண்ட உணவை சாறு எடுத்து அது வந்து நம்ம சக்தியாக கொடுக்கறதுக்கான வேலையை அது செய்யுது. உதானன் ஓசையோடு கலந்த குரல் காற்று, இது நமக்கு பேசவும் செய்யவும் அது நமக்கு உதவி செய்யுது. சமானன் நிறவு காற்று, உணவு சாற்றை நாடி நரம்புகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை சேர்க்கறதுக்காக அதனுடைய வேலையை செய்யுது. இந்த 5ம் பஞ்ச பிராணன்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. மற்ற இருக்கிற 5ஓட வேலை என்னன்னா, நாகன் விழிக்காற்று வாந்தியை உண்டு பண்ணி கண்களினால் பார்க்க செய்யும், மூக்கு கண்ணு மூக்கு இதனுடைய சுவாசங்களை எல்லாம் நடத்துறதுக்கான வேலையை அது செய்யுது. கூர்மன் இமைக்காற்று இது மகிழ்ச்சி சிரிப்பு பார்த்தோம்னா சாப்பிடும்போது விக்கல் வருது, இது எல்லாமே இதனுடைய வேலை. கிருகரன் இது தும்மலை உண்டாக்கி கண்களிலிருந்து தண்ணீரை வரவழைக்கிறது. தேவதத்தன் கொட்டாவி காற்று, தனஞ்சயன் இந்த 10வது காற்று தனஞ்சயன் சொல்றதுக்கு தான் நான் இத்தனை காற்றை சொல்லிட்டு வந்தேன். தனஞ்சயன் வந்து என்னன்னா, நம்மளுடைய மூச்சு நின்று போயிட்ட பிறகு இறப்புன்னு நினச்சிக்கிட்ட பிறகு இது 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 முதல்ல என்ன செய்யுதுன்னா, நம்ம தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியில் வரத்துக்கு இந்த காற்று உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இது நம்ம தொப்பில் கூடிய டாக்டருங்க மருத்துவர்கள் அதை வந்து துண்டித்து அதில் ஒரு முடிச்சு போட்டு அதை நம்ம உள்ளே வச்சிடுறாங்க. இது அதோடு போயிட்டு என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய மூலாதாரத்தில் பிந்துவாக உறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த காற்று தான் அது என்ன செய்யணும்னா, அதனுடைய வேலையே தூங்கிக்கிட்டு இருக்கிற வேலை தான். இது எப்போ விழிப்பு நிலைக்கு வருதோ அப்போ வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தையும் கடவுள் நாட்டத்தையும் நம்ம மனசுக்கு கொஞ்சம் விழிப்படையும். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் விழிப்படைகிறது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது என்ன செய்யுதுன்னா, இந்த காற்று நமக்குள்ள மூலாதாரத்தில் உறங்கிக்கிட்டே இருக்கும். அது எப்போ நம்ம மூச்சு நிற்குதோ அப்போ தான் அது விழிப்படையும். விழிப்படைஞ்சு அது என்ன செய்யும்னா, நம்ம உடம்ப வீங்க செஞ்சு நாட்டெடுத்து வெடிக்க செஞ்சு கபாலம் வழியாக வெளியே போகும். அப்போ தான் வந்து நம்மளுடைய உண்மையான நம்மளுடைய உயிர்ன்றது ஆன்மான்றது பிரிஞ்சு போகக்கூடிய நேரம். நம்ம அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செய்கிற செயல்னால என்னென்னா அது சரி கிடையாது. வாலண்டரியாக நம்ம வந்து அதை வெளியேற்றணும். அதை நம்ம பண்ணுறது வந்து தப்புன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த தனஞ்சயன் காற்று தான் நம்ம உடம்புக்குள்ள குண்டலி சக்தியாகவும் சொல்கிறாங்க. எப்படின்னா,
நம்ம ஆன்மீகம் என்ற சித்தர்களுடைய மார்க்கத்தில் நம்ம பயணிக்கும் போது வாழை அப்படின்ற தாயும் வாசி அப்படிங்கிற சிவனுடைய காற்றும் இரண்டும் கலந்து அது முறையாக செய்யக்கூடிய முறை இருக்குது. அது வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பரிபாஷையாக வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் அது வந்து கிடைக்கக்கூடாது. அது வந்து அவரவருடைய வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த காற்று தான், தனஞ்சயம் காற்று தான் நம்மளுடைய தவம் செய்யும் பொழுது அந்த காற்று மூலாதாரத்திலேருந்து சகசிரதாரத்தில் இருக்கிற கடவுள் உயிர் அதோடு போய் கலந்துடுச்சுன்னா அதுதான் முக்தி. அதை வந்து அதை வெளிப்படையை செஞ்சு 6 ஆதாரங்கள், முக்கியமான 6 ஆதாரங்கள் இருக்குது நம்ம உடம்புக்குள்ள, 6 சக்கரங்கள். இதையெல்லாம் கடந்து போய் உயிராக இருக்கிற இடத்துல நம்ம அதை சேர்த்துட்டோம்னா நம்ம தேகமும் கற்ப தேகமாகிடும். நமக்கு வந்து உயிரும் நினைவு போச்சுன்னு நினைச்சா கூட நம்ம வந்து அதாவது வந்து பார்த்தோம்னா சூட்சமமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம், சித்தர்களை போன்று. நான் அடுத்த பதிவு நம்ம பார்க்குறேன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.